கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. தார்க்கிளம் தம்பி கரசீந்து தண்டகம் நூற்றவள் சொற்கொண்டு போகி நுடங்கிடையே சூர்பனகாவி செவியொடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானை பாடி பறைகை அயோத்திக்கு அரசனை பாடி பறைகை. முடிசூட்டனும் அப்படின்னு கேட்டவள் தார்க்க இளம் தம்பிக்கு அரசீந்து, இளம் தம்பி பரதனுக்கே முடிசூட்டணும். ராமனுக்கு சூட்ட வேண்டிய முடிய பரதனுக்கே முடிசூட்ட வேணும் என்று கேட்ட கைகேயி அவள் கேட்ட பிரகாரமாக அரசி ஈந்து அப்படின்னு. தார் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம், முடின்னு வியாக்கியானம் பண்றார். மாலை சூட்ட அப்படின்னால் பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு வெற்றி மாலை சூட்டுவா, வெற்றி மாலை சூட்டி முடி சூட்டுவா இல்லையா, அதனால உபலட்சணமாக முடி சூட்டுறத சூச்சிப்பிக்கிறது இங்க தாருங்கிறது. தார் கிளம் தம்பிக்கு அரசிந்து தண்டகம், தண்டகம் சென்றான். நூற்றுவள், நூற்றுவள்னு சொல்லுவானே நாள், அவள் ஒரு விரதம் மாதிரி இருந்தாளாம். ராமனை காட்டுக்கு அணிவிச்சாலொழிய தீரமாட்டேன் அப்படின்னு ஒரு திடம் விரதம் கொண்டவள். நூற்றுன்னா விரதம், விரதத்தை நூற்று, நோன்பு நூத்து அப்படிங்கிறாள் இல்லையா, நோன்புதானே நூக்கிறது. அவளுக்கு என்ன விரதம் நாள்? சத்தியவிரதம். சத்தியவிரதத்தை தன் விஷயத்துல இல்லை புறத்தியார் விஷயத்துல நிர்பந்திச்சு நூக்குறா அவள். ராமன் காட்டுக்கு போகலைன்னா விடமாட்டேன் அப்படிங்கிறவள் நூற்றவள் அப்படின்னு அவளுக்கு பெயர். இப்படி ஒரு அடம் பண்றாளே, இப்படி ஒரு நோன்பு நூக்குறாளே அவள், நான் காட்டுக்கு போகணும் என்று நினைச்சு என்று சொற்கொண்டு போகி நுடங்கிடை சூர்பனகாவி செவியோடு. அவளுக்கு போய் நுடங்கிடைன்னு சொல்ல வேண்டியது இல்லை, ஏனால் துவழுகின்ற இடை உடையவள் அப்படி ஒண்ணு இல்லை. அவளை மகோதரின்னு சொல்லி இருக்கிறார் வால்மீகி. ராமனை தான் நுடங்கிடைன்னு சொல்லணும். அழகிய கிருசோதரமா இருக்கிறவர் ராமர், அவளுக்கு ஷால் மாதிரி இருந்துதான், வயர் வண்ணா ஷால் மாதிரி இருந்துதான். அவளை போய் நுடங்கிடை அப்படின்னு ஆழ்வார் சொல்றாளே, வால்மீகி சொல்றது உண்மையா ஆழ்வார் சொல்றது உண்மையா? ரெண்டும் உண்மைதான். அவள் சபாவத்துல மகோதரி, மாயினால நான் அவள் சீதைக்கு ஜோடின்னா சொல்லிட்டு வரா. சீதை மூத்தவள், நான் இளையவள், இல்லாத போனா நான் தான் மூத்தவளா இருக்கேனேன்னு சொல்லிட்டு வரா. ஆனால அவள் நுடங்கிடையாக தன்னை பண்ணிட்டு வராளா. சூர்பனகாவைகி, அட அந்த நகத்தையாவது கொஞ்சம் கட் பண்ணிட்டு அழகா வரக்கூடாதான்? இல்ல, நகத்தை வளர்க்கிறது நாகரிகமா, அது ஒரு அழகா. நகத்தை நீட்டி நீட்டி வளர்க்கறது ஒரு அழகா, அதை அடிக்கடி காண்பிச்சுக்கிறானா ராமர் இடத்துல. சூர்பனகாவை செவியோடு மூக்கு, மூக்கு மொழியும் பொண்ணு நன்னா இருக்குன்னு சொல்லுவா இல்லையா. சில பேர் பொண்ணு பார்க்க போனா மூக்கு மொழியும் நன்னா இருக்கு பொண்ணு அப்படின்பா. அதனால அவளுக்கு அவளுடைய மூக்கிலையும் அவளுடைய மொழியிலையும் நம்பிக்கை இருக்கு, ராமன் மயங்கிடுவார் என்று. அடிக்கடி காதை கூட இப்படி இப்படி பண்ணிக்கிறாளா. செவியோடு மூக்கு அவள் ஆர்க்க அறிந்தானே. இப்படி ஏதோ வெக்கத்தை விட்டு அசடு மாதிரி நின்னுண்டு பெண் பார்க்கறதுக்கு இன்னொருத்தர கூட அழைச்சுன்னு வராம, தானே உங்களை பார்த்தா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்குன்னு ஏதோ அசடு, இல்லம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தார் பெருமாள். இருந்தாலும் சுத்தி சுத்தின்னு நிற்கிறா. சரிதான், போகட்டன்னு விடக்கூடாதோ? இது மாதிரி பண்ணலாமா? அது என்ன ஒரு பெரிய தப்பா? உங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றது பெரிய தப்பா? இது மாதிரி பண்ணலாமா? மூக்கையும் காதையும் அறுக்கலாமான்னால் அந்த ஆசைப்பட்டதுக்காக அறுக்கல. அவள் என்ன பண்ணினாள், இது கல்யாணம் பண்ணிக்கலை அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே அந்த சீதை கிட்டதான் அவளுக்கு ஆத்திரம் வந்தது. அந்த சீதையினுடைய கழுத்தை கைய வச்சு சீதைய கொலை பண்ணணும் அப்படிங்கும் பொழுதுதான் லட்சுமண சுவாமி அவள் மூக்க அடிச்சான். அந்த குற்றத்துக்காதான், கொலை பண்ணணுங்கிற குற்றத்துக்காதான். அவள் ஆர்க்க அறிந்தானே, ஆர்க்கன்னா கூச்சல் போட,
கூச்சலிட்டு கொண்டு ஓடினாள். ஆர்க்க அறிந்தானை பாடிப்பற அயோத்தி கரசனை பாடிப்பற. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.